விசிட் விசா கிடைச்சு கனடாக்கு போகலாம்னு ஒரு கனவுகளோட நிறைய பேர் கனடாக்கு போகிறாங்க. ஸோ போகிறவங்களுக்கு வழியிலே சில அசம்பாவிதங்கள் நடக்குது. ஸோ தாமதிக்காம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிறைய பேர் வந்து கனடாக்கு விசிட் விசா கிடைச்ச சந்தோஷத்தில் எப்படியாவது வெளிநாட்டுக்கு போயிடலாம்ன்ற ஒரு நம்பிக்கையில் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஃப்ளைட் எடுத்து ஒரு மாதிரியாக போய் சேர்றாங்க கனடாக்கு. பட் ஆனால் கனடாக்கு போனவங்க ஏர்போர்ட்லேயே வந்து ஆஃபீஸர்ஸால் வந்து திருப்பி ஆடுற சம்பவங்கள் வந்து நிறைய இப்போ அரங்கேறி இருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக பேச போகிறோம். அது ஏன் நடக்குது, என்ன காரணம் என்றதெல்லாம் நாங்கள் பேச போகிறோம். முதலாவது காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அதாவது என்னென்ன கேள்விகள்னு சொன்ன பார்த்தோம்னா, நீங்கள் எங்கே இருந்து வாருங்க, எங்கே போகிறீங்க, நீங்கள் உங்களுடைய இப்போ நீங்கள் ஒரு உறவினர்கள் பேரை போட்டு சொல்லியிருப்பீங்க. ஸோ அந்த உறவினரோட பேர் என்ன, அவரோட ஃபுல் நேம் என்ன, அவர் அப்படி உங்களுக்கு உறவினர் ஆவர் என்றெல்லாம் கேள்வி கேட்பாங்க. அதில் மிஸ்டேக் பண்ணுறவங்க தான் ஃபர்ஸ்ட் விஷயமாக திருப்பி அனுப்பப்படுறாங்க. ரெண்டாவது வந்து நீங்கள் ஒரு இன்விடேஷன் எடுத்துகிட்டு போவீங்க. ஸோ அந்த இன்விடேஷனில் வந்து நீங்கள் வந்து போட்டிருந்த டேட் வந்து இப்போ காலாவதி ஆயிருக்கும். ஸோ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஜனவரி 15ஆம் தேதி அந்த இன்விடேஷன் மூலமாக போட்டிருப்பீங்க. பட் அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு இப்போ ஜூன் ஆயிருந்திருக்கும். ஸோ ஜூனுக்கும் அந்த ஜனவரிக்கும் டேட்ஸ் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ ஏன் போகிறா, இப்போ என்னத்துக்கு போகிறான்னு சொல்லி கேள்விகள் மூலமாக கேட்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியாத கட்டத்தில் வந்து உங்களை திருப்பி அனுப்புகிறாங்க. இது ரெண்டு விடயம். மூன்றாவது விடயங்கள் வந்து நீங்கள் கனடா டொரண்டோக்கு போகிறதுக்கு தான் நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க. பட் உங்களுடைய ஏஜென்ட் வந்து வேறு வேறு நாடுகள் மூலமாக, ஏன் கனடாக்குள்ளே இருக்கிற மாகாணங்களுக்குள்ளாக வேறு கியூபெக் அந்த இந்த மாகாணங்கள் மூலமாக டிரான்சிட் போட்டு திருப்பி போடுற நிலைமை ஏற்படும். ஸோ அந்த நிலைமை மூலமாக அந்த விசா ஆஃபீஸர்ஸ் வந்து உங்களை ரிஜெக்ட் பண்ணி திருப்பி நாட்டுக்கு அனுப்பக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதுக்கான காரணம் என்ன, அதுக்கு நாம் என்ன செய்யலாம்ன்றதை தொடர்ந்து நாங்கள் பேசுவோம். ஸோ முதலாவது விடயமாக என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், அவங்க வந்து கேள்வி கேட்குற கேள்விகளை வந்து நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஸோ புரிஞ்சு கொண்டு விட்டு அதுக்கப்புறம் அதுக்கான பதில்கள் வந்து நீங்கள் சொல்கிறதுக்கு தயாராக இருக்க வேண்டும். ஸோ அதுதான் மிக முக்கியம். ஸோ உங்களுக்கு ஆங்கில புலமை இல்லை, ஓகே, அது புரியுது. பட் ஆனால் சில கேள்விகள் வந்து அவங்க நார்மலாக கேட்க வேண்டிய கேள்விகள் தான் கேட்பாங்க. உதாரணத்துக்கு வாட்ஸ் யுவர் ஃபுல் நேம்னு கேட்டுறாங்க, உங்களுக்கு அது விளங்கவில்லைன்னு சொன்னால் அது கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதுக்கான ஒரு கோச்சிங் செய்யும் விதமாக எங்களுடைய நிறுவனம் வந்து உங்களுக்கான பயிற்சி அளிக்கிறதுக்கு காத்திருக்கிறாங்க. ஸோ அதனுடைய நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஸோ யாருக்காவது அந்த வந்து தேவைப்படுதுன்னு நீங்க தேவைப்படுறன்னு யோசிச்சிங்களா இருந்தா அது மூலமா கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ என்னுடைய டீம் வந்து உங்களுக்கு அதை எப்படி பொலிஷப் பண்றது, அது அவங்களுக்கு கேட்ட கேள்விகளுக்கு எப்படி பதில் சொல்றது என்றதை சொல்லி கொடுப்பாங்க. ஸோ ரெண்டாவது வந்து இது காரணம் என்ன சொல்றது, இன்விடேஷன் எக்ஸ்பயர் ஆயிட்டுது என்று சொல்லி காரணங்கள் ஏதாவது இருந்ததுன்னு சொன்னா நீங்க அதுக்கு செய்ய வேண்டியது இன்னொரு ஆல்டர்னேட்டிவா நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, அதுக்கு இன்னொரு பர்பஸ், அதாவது நீங்க விசிட் பண்றதுக்கு இன்னொரு பர்பஸுக்கான ஒரு டாக்குமெண்ட்டை நீங்க ரெடி பண்ணி உங்களோட வச்சுக்கொள்ளுங்க. உதாரணத்துக்கு நீங்க உங்களோட உறவினர் கல்யாணத்துக்கு தான் நீங்க இன்விடேஷன் எடுத்து அதுக்கு போறதுக்கு நீங்க பிளான் பண்ணியிருந்து அது எக்ஸ்பயர்ட் ஆயிருந்ததுன்னு சொன்னா, வேற யாரையாவது பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போறேன்னு சொல்லி நீங்க ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணி ரெடி பண்ணிட்டு உண்மையாவே அந்த ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கொண்டு இருக்கலாம். அது மூலமாக உங்களுக்கு போறதுக்கு வந்து இலகுவாக இருக்கு. ஸோ அதுதான் ரெண்டாவது ஆப்ஷன். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸையும் வந்து நீங்க கருத்தில் கொள்ள வேண்டும். இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன், அதுவும் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அவங்க கேட்கிற கேள்விகளுக்கும் இன்னொரு பதிலான விடயமாக இருக்கும். ஸோ தொடர்ந்து அதை பத்தி பேசுவோம். ஸோ மூன்றாவது ஒரு விடயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, சில பேர் வந்து அங்க கனடா விமான நிலையத்துக்கு ஆஃபீஸர்ஸ் வந்து கேள்வி கேட்கும்போது அவங்க கேட்பாங்க, நீ என்ன அசைலம் சீக்கர் பண்ண போறியான்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த அசைலம் சீக்கிங்க்கு வந்து நீங்க உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது, அதாவது நீங்க அங்க உண்மையாவே போய் விசிட்ல போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வர பிளான்ல இருக்கிறீங்களா, இல்லாட்டி உண்மையாவே போய் விசிட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் உங்களோட விசாவை ஸ்டூடெண்ட் விசாக்காவோ இல்லாட்டி ஒர்க் விசாக்கு சேஞ்ச் பண்ற ஒரு பிளான்ல இருக்கிறீங்களா. மூன்றாவது விடயம் வந்து நீங்க எப்படியும் அங்க போயிட்டு அசைலம் எடுக்க போறீங்களா என்ற ஒரு மைண்ட் செட் வந்து உங்கள்கிட்ட இருக்க வேண்டும். ஸோ அந்த மூன்று விதங்களை வைத்து கொண்டு தான் நீங்க எப்படி அதை அப்ரோச் பண்ணலாம், அதுக்கு நீங்க என்ன செய்யலாம் என்றதை வந்து நாம அதில் விளங்கி கொள்ள முடியும். ஸோ உதாரணத்துக்கு வந்து நீங்க எப்படியும் அசைலம் தான் அடிக்க போறீங்கன்னு சொன்னா அங்க ஆஃபீஸர் வந்து கேட்பாங்க, நீங்க அசைலம் அடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கியான்னு சொல்லி கேட்டேன், ஏன்னா உன்னை நாட்டுக்குள்ள விட முடியாது, அசைலம் தான் அடிக்க போறியான்னு சொல்லி கேட்டா நீங்க அதுக்கு ஆமாம் என்று சொல்லிட்டு நீங்க அசைலம் ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டும். அப்படி இல்லை, நான் அசைலம் அடிக்கிற பிளான் எனக்கு இல்லவே இல்லைன்னு சொன்னா நீங்க அதை வைத்து பாதிட முடியும். ஸோ அசைலம் அடிக்கிறது தான் பிளான் இல்லை, ஸோ நான் என்னுடைய நண்பரை பார்த்து விட்டு மீண்டும் நாட்டுக்கு திரும்ப போகிறேன் என்றதை நீங்க அங்க தெளிவுபடுத்தி அவங்க மூலமா
சொன்னீங்களா இருந்தா அது இன்னும் கொஞ்சம் ப்ராசஸுக்கு வந்து ஈஸியா அமைந்து விடும். ஸோ இந்த விடயங்கள் எல்லாம் உங்களுக்கு விளங்கி இருக்கும் நம்புறேன். ஸோ ஏதாவது கேள்விகள் இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களுக்கான பதில்கள் கொடுக்குறதுக்கு காத்திருக்கிறோம். அது மட்டும் இல்லை புதுதாக இந்த சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நிறைய பேர் என் வீடியோ பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை என்னுடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ்களை வந்து ஃபாலோ பண்ணுங்க. அது மூலமாக உங்களுக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் அதாவது இன்ஃபர்மேட்டிவான விடயங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இருக்கும். ஸோ தயவு செஞ்சு அதையும் ஃபாலோ பண்ணிடுங்க. கடைசியாக ஒன்று யாராவது கனடாக்கு போகிறன்னு இருந்தாங்கன்னா விசிட் விசா கிடைச்சிட்டது அது மூலமாக போகிறன்றதா இந்த வீடியோவை அவங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ணாலும் அவங்களும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்கள்ட்ட நிறைய வாட்ஸ்அப் குரூப்புகள் இருக்குதுன்னு சொன்னால் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ அந்த குரூப்பில் இருக்கிற எல்லாரும் பார்த்து தெரிஞ்சு கொள்ளட்டும். எனக்கும் வியூஸ் வந்த மாதிரியும் இருக்கும். அது மூலமாக எனக்கு இன்னும் நிறைய வீடியோக்கள் செய்கிறதுக்கும் ஏதுகளாக இருக்கும். ஸோ மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் அன்பினான see you another video. Cheers மக்களே.